Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எந்த பஸ்ல கேபின் ரைட் போக போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பிராண்ட் நியூ BS6 தான் போக போறோம் கேபின் ரைடு. எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி AMMR இந்த பஸ்ல தான் வந்து கேபின் ரைட் போக போறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 BS6 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க வேலூர்ல இருந்து. ஒரு BS6 வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் டு திருத்தணியும், இன்னொரு BS6 வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் டு அரக்கோணமும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு வண்டி தான் நம்ம இன்னைக்கு கேபின் ரைட் போக போகிறோம். எந்த பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டு திருத்தணி வரைக்கும் போகிற பஸ் தான் வந்து கேபின் ரைட் போக போகிறோம். லைட்டிங்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட 2 பஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர், ஒரே டிசைன், ஒரே மாடல் ஃபுல்லாகவே. ஸோ வாங்க இவங்க பஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். நம்ம பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம போகிறது ஆஃப்டர்நூன் சிங்கிள் தான். டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:25 வந்து பஸ் வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிபார்ச்சர் ஆகும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரோலிங் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரோலிங் டைம்னு சொல்லியிருந்தேன். ரோலிங் டைம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த டைமில் வந்து AMMR பாரதி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த டைம் வந்தீங்க அப்படின்னா AMP பாரதி வந்து போவோம். ஸோ அதுதான் வந்து ரோலிங் டைம். 2 வண்டி வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி போகும். ஒரு நாள் இந்த பஸ்ஸு இந்த டைமில் வந்து போகுதுன்னா, நாளைக்கு வந்து அந்த பஸ் வந்து இந்த டைமில் போகும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர BS6ல் யார் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இப்போ வர BS6ல் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி ரன்னிங் ஆகிறது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேலூர் சத்துவாச்சாரில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம இருக்கிறது கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டாப்பிங் தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சத்துவாச்சாரி தாண்டியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு ஹைவேல வந்து கனெக்ட் ஆக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெருமுகை பஸ் ஸ்டாப் எங்கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இது ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஸோ இதை தாண்டிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ரோடு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் குப்பம் தாண்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல நார்மலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஹைவே கனெக்ட் ஆகிட்டு போயிடுவோம். ஏன்னா அந்த பிரிட்ஜ் ஒர்க் வந்து இப்போ தாண்டியாச்சு நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆரப்பாக்கம் ஷாப்பிங் கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரத்னகிரி கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்க போகிறது கிடையாது, ஹைவேலே தான் போக போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா CMCயோட ராணிப்பேட்டை கேம்பஸ் இங்கே தான் இருக்குது ரத்னகிரி கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரத்னகிரி முருகர் கோவிலோட என்ட்ரன்ஸ் இது. ஸோ மலை மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கோவில். ஸோ அதுதான் வந்து ரத்னகிரி முருகர் கோவில். யார் யாரெல்லாம் இந்த கோவில் விசிட் பண்ணியிருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நான் இது வரைக்கும் போனது கிடையாது கோவிலுக்கு, அந்த கோவிலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைடில் இவர் தான் நம்மளோட பைலட்டு. ஸோ இவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பாஸ்கர். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஆற்காடு போகிறதுக்கு ஒரு வழி வந்து போவோம். நம்ம அந்த வழிக்காக போக போகிறது கிடையாது. ஏன்னா அந்த சைடு போகிற பஸ் வந்து நம்ம வண்டி கிடையாது. அந்த சைடு போகிற பஸ்ஸில் எங்கேருந்து போகும்னு பார்த்திங்கன்னா வேலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புவோம். ஸோ அந்த வண்டியில் தான் அந்த சைடுக்கு போவோம். அந்த ரூட் எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் விஷாரம், கீழ் விஷாரம். ஸோ விஷாரம் உள்ள போய் போகிற வண்டி அது எல்லாமே அந்த பக்கம் தான் போகும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ ரைட்டு கட் பண்ணி ஆற்காடு போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து ஆற்காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கேருந்து கிட்ட தான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இடத்துல சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஸோ மேல் விஷாரம் கீழ் விஷாரம். ஸோ அந்த பக்கம் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ரைட் சைடு வழியாக தான் நம்ம வந்திருப்போம். ஸோ நம்ம ஃபுல் பைபாஸ்லேயே வந்ததுனால டேரெக்டாக வந்து இந்த வழிக்காக வந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்துல் ஹக்கீம் காலேஜ் இருக்கும். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எஸ்கேஆர் பஸ் வருது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போது ஆற்காடுலேருந்து கிளம்பி வேலூர் வந்து போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஆற்காடு அண்ணா சிலை பஸ் ஸ்டாப்பிங் கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் எடுத்து பேசஞ்சர் இறக்கி விட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு தான். ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஜனதா பஸ் வந்து போகுது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆற்காடு டு காலசமுத்திரம் வண்டின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் பஸ்ஸெலாம் வந்து நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து புதுசாக வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி இருந்த பஸ் ஸ்டாண்டை இடிச்சிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா வெற்றிவேல் பஸ் போகுது. தேவிகாபுரம் டு வாலாஜி அந்த வண்டி. லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎல் பிஆர் நிற்குது. இது 7A ஆற்காடு வேலூர் டவுன் பஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ் டவுன் பஸ்னால் கவர்மெண்ட் டவுன் பஸ் கிடையாது இது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா டவுன் பஸ்ஸோட ஃபேர் தான் வந்து இந்த வண்டிலையும் போடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கலைமகள் ஏஎஸ்எம் வண்டி நிற்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் டு தலங்கை வரைக்கும் போகிற வண்டி. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எம்பிடி ஏகேபி வண்டி நிற்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு ஓரங்கட்டி ஒரு 5 நிமிஷம் நிற்போம் வண்டிங்க. ஸோ நின்றுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மெயின் ரோடு கனெக்ட் ஆக போகிறோம். ஸோ இங்கே கனெக்ட் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் மெயின் ரோட்லேயே போயிட்டு ரைட்டு கட் பண்ண போகிறோம். ஏன்னா ரைட்டு கட் பண்ணி மறுபடியும் நம்ம சென்னை ஹைவேல வந்து போகிற மாதிரி வந்து திரும்பி போயிட்டு ராணிப்பேட்டைக்கு வந்து நம்ம போய்டுவோம் உள்ள லெஃப்ட்டு கட் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாலாறு பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். ஸோ கீழே இருக்கிறது தான் பாலாறு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலாறு நீங்கள் எங்கெங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடில் பார்க்கலாம். அதை விட்டால் காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம். ஸோ வேறு எங்கெங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ராணிப்பேட்டை கிட்டே ரீச் பண்ணியாச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்து ராணிப்பேட்டை போக போகிறோம். இந்த ரோட்லேயே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் சென்னை போகலாம் நம்ம. ஸோ நம்ம இப்போது ராணிப்பேட்டை போக போகிறோம். ஸோ அதனால் வந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும். இந்த ராணிப்பேட்டை ஊருக்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம் என்னென்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ராணிப்பேட்டை பஸ் ஸ்டாப்பிங் கிட்டே வந்தாச்சு. ஸோ அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை பஸ் ஸ்டாப் தான்.
ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கடை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கடை பஸ் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆகி ஒரு ஷீட் ஒன்று தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கடை பஸ் ஸ்டாண்டு இது. ஸோ உள்ளே என்ன வண்டி நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரைவேட் பஸ் தான் நிற்குது. நாகூர் ஆண்ட ஒரு வண்டி தான் நிற்குது. இது வேலூர் டு வாலாஜா வரைக்கும் இந்த வண்டி போகும். ஸோ அந்த வண்டி தான் உள்ளே நின்றுட்டுருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்கடை பஸ் ஸ்டாண்டு, பார்த்துக்கோங்க. எங்கே இது சிஎன்ஜி பஸ்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது முத்துக்கடை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்மளோட அடுத்த இடம் பார்த்திங்கன்னா வாலாஜா தான். ஸோ வாலாஜா நோக்கி தான் இப்போ நம்மளோட அடுத்த பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முத்துக்கடை டு இப்போ வாலாஜா. ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம எத்தனை பஸ் ஸ்டாண்ட் தாண்டியிருக்கோம் பாருங்களேன். முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணது வேலூர் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு அடுத்து முத்துக்கடை, இதுக்கு அடுத்து இப்போ போக போகிற வாலாஜா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாலாஜா பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இன்னது வாலாஜா பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சா, எங்கே பஸ் ஸ்டாண்டே காணோம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ரைட் சைடு இருக்குது பாருங்கள், அதுதாங்க வாலாஜா பஸ் ஸ்டாண்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இடிச்சிட்டு கட்டிகிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாலாஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. நம்மளோட அடுத்த பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா சோளிங்கர் பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து அதுக்கு அடுத்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டு அரக்கோணம். ஸோ எத்தனை பஸ் ஸ்டாண்டு போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 5 பஸ் ஸ்டாண்டு வந்து இந்த ரூட்லேயே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேபின் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் வரைக்கும் தான். ஸோ திருத்தணி வந்து இந்த சிங்கிள் வந்து பஸ் போகாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அம்மூர் கேட் ஆண்ட இருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடு அப்படியே உள்ளே போனால் ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து அம்மூர் வரும். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அம்மூர் உள்ளலாம் போகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நரசிங்கபுரம். ஸோ அந்த பஸ் ஸ்டாப் எங்கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நரசிங்கபுரம் ஊர். ஸோ இந்த ஊரை இப்போ நம்ம தாண்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நாம் அடுத்து எந்த ஊர் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சித்தாத்தூர். ஸோ அந்த ஊர் தான் போக போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஞானாம்பிகை வண்டி போகுது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேவிகாபுரம் டு சோளிங்கர் வழி வந்து பார்த்திங்கன்னா தேவிகாபுரத்துக்கு சேத்துட்டு போய் தான் வந்து வண்டி தேவிகாபுரம் போகும். இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் போகுது. அதுக்கு தான் வந்து இந்த பிரிட்ஜு. ஸோ இந்த ரயில்வே ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா சோளிங்கரில் மீட் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேல் வெங்கடாபுரம் ஊர்கிட்ட தான் வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடக்கல் மேட்டூர் அப்படின்ற ஊருக்கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து சோளிங்கர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 9 கிலோமீட்டரில் வந்து சோளிங்கர் வந்து ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது போர்டில் 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் போட்டு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா இடத்துலையும் மரம் இருக்கும். ஓரளவுக்கு வந்து ஒதுங்கிறதுக்கு வந்து நிழல் இருக்கும். இதுவே நம்ம ஹைவேஸில் போகும்போது நிழல் எங்கே இருக்குன்னு தேடி தான் போகணும். ஒரு மழை பெஞ்சாலும் சரி, ஒரு வெயில் அடித்தாலும் சரி. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொத்தேரிக்கிட்ட வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சோளிங்கர்கிட்ட வந்து நெருங்கி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் டு ஆற்காடு ரோட்வேஸ் வண்டி போகுது, பச்சை கலர் வண்டி. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சோளிங்கர்கிட்ட வந்தாச்சு. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியோட ஷெட் இருக்கும். ஸோ எங்களோட கம்பெனியோட மெயின் ஆஃபீஸ் வந்து இங்கே சோளிங்கரில் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சோளிங்கர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. ஸோ லெஃப்ட் சைடு திரும்பினா அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போக போகிறோம். அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாரதி மோட்டார் சர்வீஸ் பஸ் நிற்கிது, ஏஎம்பி பஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம வண்டியை இங்கேயே பார்க் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வண்டி வந்து இங்கே நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே கிளம்புறோம். ஸோ நம்மளோட பார்க்கிங் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற அடுத்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டு தான். இப்போ லெஃப்ட் எடுத்து நம்ம அரக்கோணம் போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் சோளிங்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற கம்பெனி இருக்குது, டிவிஎஸ் கம்பெனி. என்னென்னா பிரேக்ஸ் இந்தியா கம்பெனி சோளிங்கரில் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஸ் இந்தியா லிமிடெட். இது ஒரு டிவிஎஸ் கம்பெனி தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நரசிங்கபுரம் ஊர்கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்க இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாரதி பஸ் வந்து நிறையவே நம்ம பார்க்கலாம். இந்த ரூட்டில் வந்து பாரதி பஸ் வந்து பஞ்சமே கிடையாது, நிறைய பஸ் இருக்கும் இவங்களுடைய பஸ்ஸஸ். வாங்க பார்க்கலாம் ஆப்போசிட்டில் எத்தனை வண்டி வருதுன்னு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வன்னியம் மோட்டூர் கூட்ரோடு கிட்டே வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சமத்துவபுரம்ன்ற ஊர்கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜோதிபுரம் அப்படின்ற ஊர்கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து அரக்கோணம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 15.5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம பாராஞ்சி அப்படின்ற ஊர்கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் தான் போட்டிருக்காங்க ரோட்டில். இவ்வளோ பேட்ச் ஒர்க் போடுறதுக்கு அவங்க இதை எடுத்துகிட்டு ஒரு ரோடே போடலாம். ஏன் இப்படி பேட்ச் ஒர்க் இவ்வளோ போடுறாங்கன்னு தெரியல. பஸ்ஸில் போகும்போது அவ்வளோ குலுங்குது. 2 வீலரில் போகிறவங்களுக்குலாம் என்ன நிலமன்னு பாருங்களேன். ஸோ இவ்வளோ பேட்ச் ஒர்க்னால் இந்த ரோட்டில் வேகமாக போனால் கீழே விழுறதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா பேட்ச் ஒர்க் அவ்வளோ போட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து அரக்கோணம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கைலாசபுரம் அப்படின்ற ஊர்கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கைலாசபுரம் இந்த ஊரோட பேர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து கைலாசபுரம் ஊர் அப்படின்றத வந்து கேள்விப்படுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருந்தீங்க இல்லை இந்த ஊரில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரக்கோணம் கிட்டே ரீச் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல சரியாக. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சோளிங்கருக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரிட்ஜு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி பிரிட்ஜ் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு கீழே ரயில்வே ட்ராக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இது போகிற லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் லென்த்து மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் அதே ரயில்வே ட்ராக் தான் இவ்வளோ தூரம் போகுதுன்னு நினைக்கிறேன் நான் என்னமோ. ஆமாங்க, அதே ரயில்வே ட்ராக் தாங்க போகுது. சோளிங்கர் அரக்கோணம் அந்த மாதிரி போகிற ட்ராக் இது.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகுது. ஸோ இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம்லேருந்து காஞ்சிபுரம் போகிற வழி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரக்கோணம் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் இருக்குது, ரயில்வே ட்ராக்கு. ஸோ அதனால தான் பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போகுது இந்த இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. இந்த வீடியோவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண டோட்டல் ஏஎம்எம்ஆர் பஸ் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த பிராண்ட் நியூ BS6 எப்படி இருக்குது, இந்த பஸ்ஸோட லைட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.